ஹாய் நேயர்களே, வெல்கம் டு வோடாஃபோன் வழங்கும் மதன் மூவி மேட்னி பவர்ட் பை ராம்ராஜ் ஜெனக்ஸ். லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த படம் எப்போவுமே சென்னை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறுகிற எதிர்பார்க்கிற ஒரு படம். இத்தனைக்கும் தமிழ் படம் இல்லை, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்பெக்டர். ஸ்பெக்டர் படம் வரத்துக்கு முன்னாலேருந்தே எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க அந்த படம் பார்க்குறதுக்காக. பிகாஸ் இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு ஹீரோவாக அங்கீகாரம் பெற்ற ஒரு படம் அது. ஜேம்ஸ் பாண்ட். இயான் ஃப்ளெமிங் தான் ஜேம்ஸ் பாண்ட் கதைகளை எழுதினவர். ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் அண்டு அதில் அவர் கிரியேட் பண்ண ஹீரோ பாண்டு ஒரு விஸ்வரூபம் எடுத்து நின்றார் சினிமாக்காரர்களுடைய கண் முன்னால். ஒரு லட்டு மாதிரியான கதை. இதுக்கு உட்காந்து திரைக்கதை மட்டும்தான் எழுத வேண்டியிருந்தது. இதில் முதல் படமே டாக்டர் நோ. இதுக்கான ஹீரோ ஒரு புதுமுகம் போடலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஷான் கானரிக்கு எதேச்சியாக அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அந்த முதல் படம் டாக்டர் நோ வந்த உடனே ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஷான் கானரி பிகேம் அன் ஓவர் நைட் சென்சேஷன், செலிப்ரிட்டி. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் படங்களில் நடித்தார். ப்ளஸ் அவருக்கு என்ன ஆகி போச்சு, ஒரு பெரிய பயம் ஒன்று வந்துடுச்சு. இ பிகேம் ஸோ ஃபேமஸ் ஆஸ் ஜேம்ஸ் பாண்ட். ஐ திங்க் அவர் யாருமே ஷான் கானரியே கூப்பிட மாட்டாங்களோ என்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. ஸோ இ டுக் ஏ டெசிஷன், இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் ஷான் கானரியான்னு. ஸோ பட் அட் தி சேம் டைம் இந்த இயான் ஃப்ளெமிங்களுடைய நாவல்கள் இன்னும் நிறைய மிச்சம் இருந்தது படமாக எடுக்கிறதுக்கு. ஸோ தே வாண்டட் அனதர் ஹீரோ. தே சோஸ் ரோஜர் மூர். இதில் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நம்பர் 1 என்றைக்குமே ஷான் கானரி தான். மெக்னிஃபிஷன் ஒரு ஆக்டிங் அண்ட் பர்சனாலிட்டி அவருக்கு. அதற்கு பிறகு ஒரு பியர்ஸ் பிராஸ்னன் சொல்லலாம். ப்ளஸ் இப்பொழுது டேனியல் கிரேகை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கராத்தே 10th டிகிரி பெல்ட் வாங்கின மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அந்த வாக் எல்லாமே அதுக்கு ஏற்றார் போல். இப்போ லேட்டஸ்ட்டு படத்தில் கூட அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. பட் லெட் அஸ் கம் டு த லேட்டஸ்ட் படம் ஸ்பெக்டர். பாண்ட் 007 அப்படின்ற நம்பர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் கதைப்படி. பிரிட்டிஷ் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜெண்ட்டில் அவருடைய அலாட்டட் நம்பர் அது, அவ்வளோதான். வித் லைசன்ஸ் டு கில். தே கேன் கில். அதாவது நாட்டுக்காக ஒரு 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 தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது தே கேரி எ கன். இப்படின்றது தான் இயான் ஃப்ளெமிங் உருவாக்கின ஒரு கேரக்டர். அதன்படி ஆட்டோமேட்டிக்காக வரும் அது, த லைசன்ஸ் டு கில் அப்படின்னே போடுவாங்க ஆக்சுவலி. ஸோ டேனியல் கிரேகு மட்டும் இல்லை, ஷான் கானரிலேருந்தே எடுத்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா படத்துக்குமே ஒரே மாதிரி தான். தட் இஸ் தெர் இஸ் ஆல்வேஸ் எ வில்லன். அதாவது ஜேம்ஸ் பாண்டில் வர வில்லன்கள் எல்லாருமே ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு உலகத்தை பயமுறுத்துவாங்க. உலக நாடுகள் எல்லாவற்றையுமே ஒரு பயமுறுத்தி, அதாவது தே ஹேட் அ பவர் டு டெஸ்ட்ராய் த வேர்ல்டு. ஆல்மோஸ்ட் ஒரு நியூக்ளியர் பாம்லாம் வச்சுக்கூடிய அளவுக்கு இருக்கும். எங்கே வச்சுருக்காங்க என்ன இதுன்னே தெரியாது. ஜேம்ஸ் பாண்ட் தனி ஆளாக போய் அவங்கள கண்டுபிடிச்சி ஆக்சுவலி ரியல் இதில் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அதை பண்ணுறாங்களா அப்படின்றது கேள்விக்குறியான விஷயம்தான். பட் படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் அல்லது நாவல்களில் பாண்டு அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனை பண்ணுவார். ஆக்சுவலி இப்போ வருகிற பாண்டு படங்கள்லாம் வில்லன்களை பார்த்திங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரியே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்குன்னு செட்டு போடுறதே பிரம்மாண்டம். இதில் ஆக்சுவலி ஒரு செட்டு போட்டிருக்காங்க. மொராக்கோவில் ஷூட் பண்ண டெசர்ட்டில், பாலைவனத்தில் ஒரு ரகசியமான இடத்துலன்னு பேர். பட் அதை பார்த்திங்கன்னா ஒரு நகரம் மாதிரி இருக்குது. இந்த ஹோல் செட்டு என்டர் பண்ணி உள்ளே போக முடியாதுன்ற மாதிரி அங்கே தான் வில்லன் ஆப்ரேட் பண்ணுறாரு. இதில் ஜேம்ஸ் பாண்டுடைய வில்லன்களுக்கு கேரக்டர், அதாவது இயான் ஃப்ளெமிங் எழுதும்போது ஒரு நிறைய குணாதிசயங்கள்லாம் இந்த வில்லன்களுக்கு உண்டு. இன்ஃபேக்ட் இன்றைக்கும் மறக்க முடியாது. கோல்ட்ஃபிங்கர் பேரே பார்த்திங்கன்னா கோல்ட்ஃபிங்கர்னு தான் வில்லனுக்கு பேரே. அதுதான் கதைக்கும் பேர். அந்த அளவுக்கு பாப்புலராக ஒரு காலத்தில் இருந்தது. ப்ளோஃபெல்டுன்றவர் தான் அதில் வந்தார் இதில் கோல்ட்ஃபிங்கரில். இங்கே இந்தியாவுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது சென்சார் இதில் பார்த்துட்டு சென்சார் சீஃப், அதாவது இந்த படத்தில் கிஸ்ஸிங் சீன்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஹாலிவுட் படத்தில் கிஸ்ஸிங் சீன் இல்லாமல் டூயட்டாக பாடுவாங்க.
இவங்க பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப ஆபாசம். கிஸ்ஸிங் சீன் ரொம்ப ஹெல்த்தியான விஷயந்தான். ஹாலிவுட்டில் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நம்ம சீக்ரெட்டாக பண்ணாலும் உலக அளவில் கிஸ்ஸிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். நீ என்ன படம் பார்க்கணும், நீ கிஸ்ஸிங்கை எத்தனை நேரம் நீ பார்க்க முடியும், அதை நான் வந்து அனுமதிக்கிறேனா இல்லையான்றது நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு எதேச்சதிகார ஒரு மனப்பான்மையோட பிஹேவ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒன்றும் அவங்களுக்கு பவர் இருக்குது. அந்த பவரை வந்து ஒரு அதீதமாக நான் வெளிக்காட்டுற ஒரு திருப்தி. எனிவே ஏதோ ரெண்டு பேரும் ஒரு கட்டிக்கிற அளவாக காட்சிகளை அனுமதி பண்ணிருக்காங்க. அதை மட்டும் பார்த்து திருப்திப்பட்டு கொள்ள வேண்டியது தான். ஜேம்ஸ் பாண்டுடைய கதைகளில் படங்கள்லேயும் சரி, எல்லா படங்கள்லேயுமே வந்து பாண்டு வந்து வில்லன்கிட்ட மாட்டிக்கிற ஒரு காட்சி ஒன்று எப்போவுமே வரும். அது எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத வந்து புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ணாலும் கூட ஆக்சுவலி எல்லா படங்கள்லையுமே மாட்டின்ற ஒன்று நியாயமாக செத்து போயிருக்கணும். பிகாஸ் அப்படிப்பட்ட வில்லன்கள் ஏன் சுடாமல் அவரோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ தட் டு கிவ் டைம் ஃபார் பாண்ட் டு எஸ்கேப், தட்ஸ் அ பாயிண்ட்டு. இன்ஃபேக்ட் ஸ்பெக்டர் படத்தில் இவங்க நிர்மாணித்திருக்கும் அந்த செட்டு அந்த ஆர்கனைசேஷனோட மொராக்கோவில் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னேனே, அந்த செட்டு வந்து பிரம்மாண்டமான ஒரு செட்டு. ஒரு ஃபேக்ட்ரி, பெரிய ஃபேக்ட்ரி இது. அதை கடைசியில் வந்து பாண்டு வில் செட் ஃபயர், அது எக்ஸ்ப்ளோட் ஆகும். அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து அதாவது ஒரு கண்ட்ரோல்டு என்வைரன்மெண்ட்டில் நடக்கிற சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன், அதை வெடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் லேட்டஸ்ட்டு படம் ஸ்பெக்டரில் நீங்கள் பார்க்கலாம். அது ரியலி மைண்ட் பாக்லிங் ஒரு சீன். அது இருக்கட்டும். இந்த ஸ்பெக்டர் ஆர்கனைசேஷன் வில்லன்கள் என்ன பண்ணுறாருன்னு வரும்பொழுது எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் தான். திருப்பி ஒரு உலகத்தை மிரட்டுறது அப்படின்றத எல்லா வில்லன்களும் பண்ண முடியாது. எப்படி மிரட்டுறாங்கன்றதுக்கான கற்பனைகளில் இறங்க வேண்டியது ஒரு அவசியம் ஆகிறது. இதில் வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ வேர்ல்டு வந்து ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி, அந்த நெட்டு இதெல்லாம் வந்துருச்சு. இப்போது எல்லாமே கனெக்டட். ஸோ இந்த வில்லனும் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணாக்க எல்லா நியூஸுமே த்ரூ ஹிம் தான் வரும். இதனுடைய விளைவுகள் ரொம்ப பயங்கரமான விஷயம். ஹி கேன் கண்ட்ரோல் நியூஸ்னாக்க அது மாதிரி ஒரு வில்லன் தான் இது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கு ஏதாவது ஒரு கெட்ட இது ஒன்று கொடுக்கணுமே. அதனால் இவரை வந்து எப்படின்றது வந்து எப்படி அவர் ஜெயிக்கிறாருன்றது தான் ஸ்பெக்டர்னுடைய கதை. எப்பவுமே பாண்ட் படங்களில் வந்து இந்த அதாவது ஒரு தாரக மந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு டெசிஷன் எல்லா ப்ரொடியூசர்களும் எடுத்த ஒரு டெசிஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி டைரக்டர்னால், ஸ்டார்ட் வித் ஏ கிளைமேக்ஸ் லைக் சீன். கிளைமேக்ஸில் என்ன சீன் வரும் பிரம்மாண்டமாக, அதை தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அதுலேருந்து படத்தை எடுத்துகிட்டு போய் அந்த கிளைமேக்ஸ் சீனோட கடைசியில் வர நிஜ கிளைமேக்ஸில் அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமாக முடிக்கணும். நடுவில் கரெக்டு டைம் இன்டர்வல்ஸில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் லைக் கார் சேஸ் இதெல்லாம் வரணும். ஸோ இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். பட் அட் தி சேம் டைம் வெறும் ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாக்க என்ன ஆகிடும், இதுக்கு மேலே என்ன காட்டுறதுன்ற ஒரு பிரச்சனை வரும். ஸோ ஒரு திரைக்கதை அமைக்கும் பொழுதும் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் ரிமெம்பர், இயன் ஃபிளெமிங் நாவல்கள் இப்போ படமாக வருது கிடையாது. அவருடைய ஆல்மோஸ்ட் எல்லா நாவல்களையுமே ஒரு படமாக எடுத்தாச்சு. ஸோ இந்த பெயர்களெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ உட்காந்துட்டு அந்த ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டரை மட்டும் வச்சுக்கிட்டு புது ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணுறாங்க. அது வந்து ஃபுல் ஆஃப் ஆக்ஷன். பாண்ட் ஆஸ் அ சீக்ரெட் ஏஜென்ட் அண்ட் ஹூ இஸ் அன் அட்வென்ச்சர் லவ்விங் ஒரு ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவாருன்றதுக்கான ஒரு கதை ப்ளஸ் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்க ஒன்று மட்டும்தான் பண்ணுறாங்க. பாண்ட் நெவர் மேரீஸ்ன்றத படங்கள்லேயும் அவர் நெவர் மேரீஸ் எனிபடி. ஸ்பெக்டர் படத்தில் வந்து வழக்கம் போல் ஒரு ஹீரோயின் கொடுக்க வேணான்றதுக்காக 2 ஹீரோயின்ஸை உள்ளே புகுத்தியிருக்காங்க. மோனிகா பெலூச்சி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ், இட்டாலியன் ஆக்ட்ரஸ். அவங்க ஹாலிவுட்டில் தான் நடிக்கிறாங்க. அவங்கள முதல்ல ஒரு ஹீரோயினாகவும், அதற்கப்புறம் லேடோ அப்படின்ற இன்னொரு பெண், அவங்க வந்து இன்னொரு ஹீரோயினாகவும் வராங்க இந்த படத்தில். மோனிகா பெலூச்சியை வந்து அவங்க புதுமுகமாக படத்துக்கு வந்தபொழுது டைம் பத்திரிகை அட்டைப்படத்தில் அவங்கள வெளியிட்டு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின், புது ஹீரோயின்னு ஒரு கவர் ஸ்டோரியே பண்ணாங்கன்னா நீங்கள் இமேஜின் பண்ணலாம். டைம் பத்திரிகை வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்லாம் எழுதுகிற ஒரு பத்திரிகை. அது உலக அளவில் அரசியலையும் நிகழ்வுகளையும்
ஒரு எழுதுகிற ஒரு பத்திரிகையில் ஒரு சினிமான்ற தலைப்பில் அட்டப்படமாக வந்தது. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அது. ஸோ இதில் இன்னொரு ஹீரோயின் வந்து இவருடைய வில்லன்கள் ஒரு வில்லனுடைய டாட்டர் அந்த வில்லன் வந்து கமிட் சூசைட் இந்த படத்தில். பிகாஸ் அவருடைய பொண்ணுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுங்கன்னு அவர் கடைசி ரிக்வெஸ்ட் டு த பாண்டு அவர் மீட் பண்ணும்போது அந்த வில்லன் வில் கமிட் சூசைட். பட் ஓகே, அவர் சிம்பத்தட்டிக் வில்லனாக தான் அந்த பொண்ணுனுடைய அப்பாவை க்ரியேட் பண்ணுறாங்க. அதை விட கம்பேர்ட் டு தேட் இந்த படத்தில் வர வில்லன் வந்து இன்ஃபேக்ட் டாப் வில்லன் வந்து ஒரு பெரிய அடியாளாக இருக்க மாட்டார் அவர். இன்ஃபேக்ட் ஹில் பி எ லிட்டில் சாஃப்ட் மேன் தான். பட் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கலாம் பயங்கரமான மனிதர்கள். எப்போவுமே ஜேம்ஸ் பாண்ட் படத்தை எல்லா படத்துலையுமே இந்த ஹீரோவை தீர்த்து கட்டுகிற அனுப்பப்படுகிற அந்த அடியாட்கள் ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டராக இருக்கும். இதுலேயும் அது மாதிரி ஒரு கேரக்டர் ஃபாலோஸ் பாண்ட். அவனுடைய ஒரே இது என்னென்னா டு கில் பாண்ட் தான். ஸோ நோ டாக்கிங் ஆர் எனிதிங் லைக் தட். அது மாதிரி அவர்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாருன்றதெல்லாம் இதில் வருது. இன்ஃபேக்ட் ஒரு ஹெலிகாப்டர் இதில் ஃபைட் ஒன்று. இதுதான் ப்ராப்ளம். அதாவது ஹெலிகாப்டர் ஃபைட்டுன்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோன்றுறது? இன்ஃபேக்ட் ஹெலிகாப்டரில் வந்து ஈவன் நம்ம இந்திய அளவில் கூட ஹிந்தி படம் தமிழ் படங்கள்லாம் ஹெலிகாப்டருக்குள்ளே சண்டைன்றது வந்திருக்கு. ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் வர ஹெலிகாப்டர் ஃபைட்டை வந்து எப்படி ஷூட் பண்ணிருக்காங்கன்றது தான். இட் இஸ் ஸோ ரியல். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது வந்து அதை எப்படி அது நிஜமாகவே தொங்க விட்டு எடுத்தாங்களா இல்லை நிஜமாகவே ஹெலிகாப்டர் பறந்து அதுக்குள்ளே சண்டை போட்டாங்களா என்னென்னே தெரியல. பாண்டினுடைய பாஸ் எம் அப்படின்ற ஒரு சிங்கிள் லெட்டரோட இருக்கிற ஒரு பாஸ். இந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது லண்டனில் அப்படின்றதே தெரியாது. அவங்க எங்கே கூடுறாங்கன்றதும் தெரியாது. பட் ஒன்லி திங் இஸ் அவங்க நாட்டுக்கு ரொம்ப விசுவாசமானவர்கள். அதாவது பிரிட்டன் நாட்டுக்கு வந்து எந்த தீமையும் வராமல் உலக அளவில் கண்காணிக்கிற ஒரு ஸ்பைஸ்னுடைய நெட்வொர்க்கு தான் அந்த இன்டெலிஜென்ஸ் இது. அதை தவிர கவர்மெண்ட்லேருந்து வேறு ப்ரெஷர் ஒன்று வந்து அதாவது இப்போ வந்து டிஃபென்ஸுன்றது வேர்ல்டு முழுக்க ஒரு புது இது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது இதுலேயும் வருது ஒன்று 9 ஐஸ்ன்ற பேரில். அது மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து ரிடண்டன்ட்டு. இது வந்து திருப்பியும் ஜேம்ஸ் பாண்டை வச்சுட்டு நீங்கள் வந்து உலகத்தை காப்பாற்றுறேன் அப்படின்றது தேவையில்லாத விஷயம்னு சொல்லிவிட்டு இந்த ஹோல் போஸ்ட்டை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்டு முடிவெடுக்கிற ஒரு தருணத்தில் இருக்காங்க. ஸோ நவ் யூசி எம்னுடைய பெரிய ஜாப் என்னன்னாக்க அவங்களெல்லாம் மீறி எப்படி நம்ம பண்ணணும்னு சும்மா சொல்லலாமே தவிர ஜேம்ஸ் பாண்டுனால் செய்யக்கூடிய காரியங்களை வேறு யாராலும் செய்ய முடியாது. நீங்கள் நிறைய நியூக்ளியர் பாம்பெலாம் கூட வச்சுட்டுருக்கலாம். பட் இப்போ டெரரிசம் நடந்துகிட்ருக்கு உலகம் முழுக்கும். டெரரிஸ்ட் நினச்சாக்க எங்கே ஒன்றாலும் இது பண்ணுறாங்க. அவங்கள அழிக்கிறது அப்படின்னாக்க இப்போ என்ன அமெரிக்கா கிட்ட படம் இல்லையா, என்ன வசதிகள் இல்லையா? பட் ஆனால் அவங்கள சமாளிக்க முடியல. எங்கேருந்து வந்து அவங்க புத்துக்குள்ளேருந்து வெளியில் வர பாம்பு மாதிரி அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து புத்திசாலித்தனமாக முறியடிக்கிறதுக்கான ஆர்கனைசேஷன் தேவை அப்படின்னு நம்புறாரு இவருடைய பாஸ். இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இந்த படத்தில் ஒன்று இருக்குது. பாண்டுக்கிட்டே சொல்கிறாங்க, ஐ திங்க் இதோட நீ முடிஞ்சு போச்சு உன் கதை, நீ ரிட்டையர் ஆக வேண்டியதான்ற லெவலில். பட் பாண்ட் அதெல்லாம் கேட்காம அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரியே சொல்லுவார், யூ நீட் நாட் ஒர்க், இனிமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற லெவலில். பாண்டுக்கு நம்பிக்கையே கிடையாது. என்னத்தை பார்த்துப்பீங்க, எல்லாம் சும்மா வாய்ச்சவடெல்லாம் விட முடியாது. ஊரில் இருக்கிற கெட்ட ஆளுங்க வில்லன்கள்லாம் பயங்கரமான ஆளுங்களாக இருக்காங்க. அதை வந்து சமாளிக்கிற விதமே வேறு. அதை வந்து என்னால் தான் பண்ண முடியும்னு அவர் நம்புறார் அவர். ஸோ ஆன் இஸ் ஓன் ப்ராபப்ளி ஆஸ் ஏ மோஸ்ட் விசுவாசமான ஒரு ஸ்பை, ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த படத்தில். அது போகிற வழியில் ஒரே அவருக்கு ரிலாக்ஸிங் வந்து எங்கே போனாலுமே ஒரு அழகான பெண் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக கிடைக்கிறது ஒரு வித்தியாசமான விஷயம். அது எப்படி கிடைக்கும் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு வில்லனுடைய மகளோ அல்லது அந்த ஆர்கனைசேஷனில் பேரலாக சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, அதில் எதிரிக்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அது பிடிக்காமல் வெளியில் வர ஒரு துடிப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது மாதிரியே ஒரு வித்தியாசமான இதெல்லாம் ஹீரோயின்ஸ் எல்லாம் உண்டு அவருடைய படங்களில். ஜேம்ஸ் பாண்ட் இந்த ஸ்பெக்டர் படம் வந்து $300 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்னா எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கணும், பணத்தை பற்றி கவலையே இல்லை அப்படின்ற ஆங்கிளில் அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எப்போவுமே அது மாதிரி தான் அது. இன்ஃபேக்ட் டாக்டர் நோ, கோல்ட் ஃபிங்கர்லாம் பார்த்திங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட்டோடு இருக்கும், கொடூரமான ஒரு வில்லன் இருப்பான், அவ்வளோதான். இப்போ வந்து மெகா ஆக்ஷனாக பாண்ட் படங்கள் போயிடுச்சு. ஆஸ் ஐ டோல்ட் யூ, முதல் சீனே பிரம்மாண்டமாக ஒரு மெக்சிகோவில் அந்த சேஸ் அண்ட் ஹெலிகாப்டரில் ஒரு ஃபைட் இதோட ஆரம்பிக்கிறதுனால அதுக்கப்புறம் ஒரு சேஸ் ரோமில் ஒரு சேஸ் கார்
சேஸ் ஒன்று வருது. அதுக்கு 2 ப்ரோட்டோடைப் கார்கள் தயார் பண்ணியிருக்காங்க. ஆஸ்டன் மார்ட்டின் பாண்டு ஓட்டுறாரு, வில்லன் வந்து ஜாகுவார் ஓட்டுறாரு. 2ம் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காகவே அந்த கார்களை. அதாவது மேற்குச்சரிகிற வகையில் ஒரு டேர்னிங்ஸ் அண்டு இதில், அதாவது படிக்கட்டு எல்லாத்துலேயும் கார் போகுது, ஆச்சரியமாக இருக்குது. அதையும் ஷூட் பண்ணிருக்கிற விதத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கெல்லாம் கேமரா வச்சுருக்காங்க, எவ்வளோ கேமரா யூஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் படத்தை பார்க்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். அஃப்கோர்ஸ் நீங்கள் மெய்மறந்து படத்தை பார்த்துடலாமே தவிர, ஒரு நிமிடம் வந்து இதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்றத யோசிச்சிங்கன்னா தான் அந்த பிரமிப்பு இருக்கும். ஹாலிவுட் வந்து என்ன அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தத்தில் ஸ்பெக்டர் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். சென்னையில் எப்போவுமே பாண்டு படங்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெறுகிற ஒரு வழக்கம் ஆயிடுத்து. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் கூட நான் தியேட்டரில் பார்க்கும்போது ஒன்று கவனித்தேன். ஜேம்ஸ் பாண்டினுடைய அந்த சிம்பிள் வந்த உடனே ஒரே ஒரு கைத்தட்டல், விசில்லாம் ஒரு தியேட்டரில். பிகாஸ் அந்த அளவுக்கு நோ நம்ம ஹீரோ வந்துட்டாருன்ற மாதிரி. மற்றபடி நான் ஹவ் ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ் மூவின்னா, இதில் கதைகள் பல இடங்களில் கொஞ்சம் நிதானமாக போகிறது. இன்ஃபேக்ட் தே வாண்ட் டு டெவலப் எ ஸ்டோரி. இந்த வில்லன்களை, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை ரூல் பண்ணுறவன்னு வரும்பொழுது அதில் ஒரு பயங்கரமான இதாக இருக்கிறதுக்கு சான்ஸுகள் குறைவு. ஆல்தோ வந்து ஜேம்ஸ் பாண்ட் மோதுறதுனால அவங்க வந்து அடியாட்களெல்லாம் தயார் பண்ண வேண்டியிருக்கே தவிர, அடியாட்கள்னு ஒன்று நான் ஒன்று மறந்து போயிட்டேன். இந்த படத்தில் வந்து ஒரு ரயிலில் போயிட்டுருக்கும்பொழுது ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சண்டை ஒன்று. அதாவது இந்த வில்லன் அனுப்புகிற ஒரு ஆள், அவன் வந்து ஜேம்ஸ் பாண்டோட ஒரு அடி உயரமாக இருப்பார். அவருக்கும் பாண்டுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம், இந்த செகண்ட் மூவி ஃப்ரம் ரஷ்யா வித் லவ், இதில் இதே மாதிரி ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளே படுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் மேல் தட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள அதை மூடிடுவாங்க. அந்த ஜேம்ஸ் பாண்ட் மூடிட்டு தலை இடிக்காமல் இருக்கிறதுக்கு. அவளுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. பட் அந்த சமயத்தில் வில்லனுடைய அடியாளுக்கும் பாண்டுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். ஷான் கான்ட்ரி நடித்த ஒரு படம் அது, ரஷ்யா வித் லவ். பயங்கரமாக இருந்தது. சேம் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற சண்டையை அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போது வந்து ஃபைட் கோரியோகிராஃபிலாம் பயங்கரமாக முன்னேறிடுச்சு. ப்ளஸ் அதை கேப்சர் பண்ணுற விதமும் ரொம்ப இம்ப்ரூவ்டு ஆகிடுச்சு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் ஒன்று இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதற்கு முன்பு ஜேம்ஸ் பாண்டாக நடித்த பியர்ஸ் பிராஸ்னன் வந்து படத்தை பார்த்துட்டு சொன்ன ஒரே கருத்து, ஜேம்ஸ் பாண்ட் வர வர படம் லாங்காகிட்டுருக்கு அப்படின்னு ஒரு காமெண்ட்டே அவர் சொல்லியிருக்காரு ட்விட்டரில். இன்ஃபேக்ட் அதுக்கேற்ப வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அதனால் போர் அடிக்கிறதானாக்கா போர் அடிக்கலை. பட் யூ ஹேவ் டு ஃபாலோ த டைலாக்ஸ் அண்ட் ஆல் தட். பிகாஸ் சம்திங் வெரி டேஞ்சரஸ் இஸ் ஹேப்பனிங் தான். ஆக்ஷன் படம்னு வரும்பொழுது ஆக்ஷனை தான் எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ ஆக்ஷன் வருது, ஒரு நல்ல டெரிஃபிக் ஆக்ஷன்கள் வருகிறது. நடுவில் கதைகளும் கொஞ்சம் நிதானமாக மூவ் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டராக எடுத்திருந்தாக்கா ஸோ மின்னல் மாதிரி இந்த படம் இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இருந்தாலும் ஒய் வி கோ அண்ட் சி ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ணுகிற அந்த அட்வென்ச்சர்ஸ், அவர் போடுகிற அந்த சண்டை, அவர் எப்படி தப்பிச்சு போகிறாரு அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆக்ஷனாக அவங்க மாற்றியிருக்காங்க. அந்த ஆங்கிளில் ஒரு படம் ஒரு 2.5 மணி நேரம் லெங்க்த்துன்னா கூட அப்பப்போ வர அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கே ஒர்த்த மணி. ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து அவங்க எப்படி ஷூட் பண்ணிருக்காங்கன்னு பிரமிப்பு ஏற்படுத்தும் வகையில் அந்த சண்டை காட்சிகள்லாம் இருக்குது. அந்த சேஸு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர் சேஸ், அப்புறம் காரில் சேஸு, இது மாதிரி அந்த இதெல்லாம், தென் எக்ஸ்ப்ளோஷன், இதுக்கே பணம் உங்களுக்கு ஜீரணமாகிடுறது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வில் சே. யூ கான்ட் மிஸ் ஏ ஜேம்ஸ் பாண்ட் மூவி. பட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு தி எண்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன் வச்சாலும் போர் தான் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ நடுவில் கதையும் ஒரு இருக்கிறதுனால அந்த அவருக்கு பின்னால் போடுகிற திட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற அந்த ஆச்சரியம் இருக்குது பாருங்கள், அதுக்கே ஒர்த் ஆல் த மணி. ஸோ யூ கான்ட் மிஸ் பாண்டு படங்கள். இந்த வாரம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுகிற ஒரு கிளாசிக் ஹாலிவுட் மூவி பானி அண்ட் கிளைடு. 1967 வந்த படம் பானி அண்ட் கிளைடு. இந்த படம் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சுது அமெரிக்கன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன்.
முதல்ல கதையை பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு அந்த காலத்தில் 60ஸ்ல ரொம்ப புதுமையான ஒரு கதை. ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஹீரோ, ஹீரோயின் இளைஞர்கள், ரொம்ப யங் ஏஜ். பானி பார்க்கர் அப்படின்ற அந்த ஹீரோயின் அண்ட் கிளைட் பேரோ அப்படின்ற ஒரு இளைஞர், அவர் தான் ஹீரோ. தே லவ் ஈச் அதர். அந்த டைம் வந்து அமெரிக்காவில் பொருளாதார வீழ்ச்சி, டிப்ரெஷன் என்று அழைக்கப்பட்டது. அந்த டைமில் வந்து வேலையெல்லாம் கிடைக்காம ஒரு வாழ்க்கையை வெறுத்து போய் தே ஸ்டார்ட் ராபிங் பேங்க்ஸ் அண்ட் ஆல் தட். அதில் ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் ஒரு டீம், ஒரு இருவர் கூட்டணி அமைச்சு அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. இந்த கொள்ளையடிக்கிறது வந்து அப்போவே நிஜமாகவே அது மாதிரி கேரக்டர்கள் இருந்தாங்க அவங்க. அண்டு என்ன ஆகிடுறது, தே பிகேம் வெரி பாப்புலர். மக்கள் மத்தியில் அந்த டைமில் எல்லாருமே ஒரு அது மாதிரி இந்த டிப்ரெஷனில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம், கொஞ்சம் வறுமை, நிறைய பேர் வேலையெல்லாம் கிடைக்காமலாம் இருந்த டைம் அது. ஸோ அந்த சமயத்தில் இந்த ஒரு இளைஞனும் இந்த பெண்ணும் சேர்ந்து கொண்டு அடிக்கிற அந்த கொள்ளைகள்லாம் வரவேற்கப்பட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜனங்க ஒரு என்ஜாய் பண்ணாங்க. எப்படின்னா, எங்கேயோ ஒரு மூலையில் நமக்கு சந்தன கடத்தல் வீரப்பன் ஒரு தனி ஆளாக காட்டுக்குள்ளேருந்து போர் புரிஞ்சது வந்து நம்ம ஆச்சரியப்பட்டோம் இல்லைங்களா? சேம் திங் தான் அமெரிக்காவே ஒரு ஆச்சரியப்பட்டது. இன்ஃபேக்ட்டு கைத்தட்டல அவங்க வரும்பொழுது. அதற்கேற்ப இவங்க 2 பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கோம்னு. ஸோ தே பிகேம் ஆக்சுவலி என்னென்னா பப்ளிசிட்டி பிரியர்களாகவே மாறிடுறாங்க. ஒரு காட்சியில் பானி நியூஸ் பேப்பருக்கு தான் ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க, பத்திரிகைகள்லாம் பப்ளிஷ் பண்ண. எப்படின்னா, ஒரு காருக்கு முன்னால் ஒரு கன்னோட, வாயில் ஒரு சிகாரோட, இந்த கீழே ஒரு தலைப்பு இவங்களே கொடுத்து த பேலட் ஆஃப் த பேங்க் ராபர்ஸ் அப்படின்ற மாதிரி பத்திரிகை அனுப்புகிற அளவுக்கு இது போயிடுச்சு. இந்த படம் எடுக்கிறதுக்கே இது ஆர்தர் பென் தான் டைரக்டர், பெரிய ஃபேமஸ் டைரக்டர் அவர். அவரும் சரி, இந்த படத்தினுடைய ஹீரோ வாரன் பீட்டி நடித்தது. ஹீரோயின் வந்து ஃபே டியூனவே அப்படின்ற ஒரு பெண். 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் முதல் மேஜர் ஃபிலிம் இதுதான். 2 பேரும் இந்த படத்துக்கு அப்புறம் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் ஆகிட்டாங்க, அது வேறு விஷயம். இந்த ஆர்தர் பென்னும் சரி ரொம்ப கெஞ்ச வேண்டியதாக இருந்தது இந்த ஸ்டுடியோ சீஃப் கிட்ட. ஜாக் வார்னர், இந்த படத்தை வார்னர் பிரதர்ஸ் நான் தயாரித்த படம் அது. இந்த கதையை அவங்க லைக் பண்ணல. இது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டு கொள்ளையடிக்கிறாங்கன்றது வந்து அப்பீல் ஆகலை. பட் அவங்களுடைய லைஃப், இது உள்ளே இருக்கிற சைக்காலஜி, எப்படி ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்பொழுது தே ஸ்டார்ட் இன்னும் ஒரு கொள்ளை அப்படின்னு ஆரம்பித்து அதை ஒவ்வொரு டைமும் தப்பிச்சிடுறாங்க போலீஸ்லேருந்து. ஸோ இவங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் படையெல்லாம் ஒரு 2 பேரை பிடிக்கிறதுக்கு அமெரிக்க போலீஸே ஒரு ரெடி ஆகி துரத்தின்னு போகிறாங்கன்னு வரும்பொழுது இவங்க இந்த 2 பேருக்கு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள்லாம். அதெல்லாம் எடுத்து சொன்னவங்க கூட ஜாக் வார்னர் வந்து லைக்கே பண்ணாமல் கடைசியில் வேண்டா வெறுப்பாக கொடுத்த பர்மிஷன் தான் அந்த படம். அது மட்டும் இல்லை, படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் வார்னர் போட்டு பார்த்துட்டு, இதை நான் தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, அங்கே டிரைவிங் தியேட்டர்ஸ்லாம் உண்டு, அங்கே சில தேட்டர்களில் வராத படங்களெல்லாம் அங்கே போட்டு காமிப்பாங்க, அது மாதிரி டிரைவின் இதுக்கெல்லாம் நான் அனுப்பிச்சுட்றேன்ற லெவலில் ஒரு பிரச்சனை பண்ணார். அதெல்லாம் மீறி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனபோது நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இந்த படத்தை பிடிச்சி கிழிச்சிட்டாங்க. இது சி கிரிட்டிக்ஸ் சம்டைம்ஸு கம்ப்ளீட்டாக தப்பாக ஒரு படத்தை எடை போடக்கூடியது நிகழ்கிற இதுதான் அது சம்டைம்ஸு. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு கிரிட்டிக் ரோஜர் ஈபர்ட்னு ஒருத்தர் தான் இந்த படத்தை வந்து சென்சேஷனல் மூவி, இது ஒரு பெரிய திருப்பு முறையாக அமைய போகிறதுன்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணவர் ரோஜர் ஈபர்ட். இன்ஃபேக்ட் 2 இயர்ஸ் முன்னால் தான் அவர் காலமானார். ஒரு பெரிய ஃபிலிம் கிரிட்டிக் அவர். டெரிக் மால்கமுக்கு நெக்ஸ்ட்டாக நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் அவர். இன்ஃபேக்ட் அவர் அது மாதிரி சொன்னார் அவர். பட் வாட் ஹி செட் அதுதான் நிஜமாச்சு. காரணம், ஸ்லோவாக பை வேர்ட் ஆஃப் மவுத்து பரவி அது ஜனங்கள்லாம் லைக் பண்ண ஆரம்பித்து இந்த படம் ஸ்லோவாக பை வேர்ட் ஆஃப் மவுத் இல்லையா அப்படியே டெவலப் ஆகி சடன்லி பிகேம் ஏ பிக் ஹிட். ஜாக் வார்னர் திகச்சு போயிட்டார், பணத்தை அள்ளி கொடுத்துருது அவருக்கு. ஐயோ, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையன்ற அளவு இந்த படம் இதாச்சு. 2 பேரும் இந்த படத்தில் நடித்தவங்க 2 பேரும் வந்து பிகேம் வெரி ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்கிறதுன்னா, இவங்க இது சேஸ் படம் தான். இவங்க கொள்ளை அடிச்சுட்டு தப்பிச்சு போகிறதும் சில சமயம் கொலைகளும் நிகழ்ந்துடுறது. பிகாஸ் அவங்க தப்பிக்கும்பொழுது ஒரு எதிர்பாராத
ஒரு தப்பிக்க முடியாத தருணங்கள் வரும்பொழுது தே யூஸ் தர் கன் ஆல்சோ. பட் அதனால் அவங்களுக்கு பேர் கெட்டு போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்ஃபேக்ட் அது அட்வென்ச்சரர்ஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு 2 பேரை போய் போலீஸ் படையே துரத்தின்னு போகிறதுன்னா அது வந்து எப்படின்னு யோசிச்சு பாருங்கள், உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியும். போலீஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்களை உயிரோடு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ போலீஸ் வந்து ட்ரிகர் ஹாப்பி அப்படின்ற அந்த இது வந்துடுறது, வி கேன் ஷூட்டுன்ற மாதிரி. கடைசியில் அவங்க சூழ்ந்து கொள்ளும்பொழுது அவங்க 2 பேரும் போராடுறாங்க. அது வந்து எப்படின்னா அஃப்கோர்ஸ் சம்மந்தமில்லாத ஒரு ஒப்பீனியன் தான். அபிமன்யு மாதிரி மாட்டிக்கிறாங்க ஒரு வியூகத்துக்குள்ளே. அப்போது தே ஷூட் தர் வே அண்டு இந்த ரிசல்ட்டில் வந்து போலீஸ் படை அவங்கள உடம்புகளை ஜல்லடையாக தொலைச்சிடுறது போலீஸ் துப்பாக்கிகள் வந்து. இது ஒரு சென்சேஷ்னல் எஃபெக்ட். இன்ஃபேக்ட் சினிமாவில் ஃபஸ்ட்டு டைம், யூ மஸ்ட் நோ அபவுட் தேட், ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்லோ மோஷனில் ஒருத்தர் பாடியை ஜல்லடைகளை கன் ஷாட்டில் வர ஒரு காட்சியை படம் பிடிச்சாங்க. இந்த படம் வந்து 10 ஆஸ்கர் நாமினேஷன்ஸ் வாங்கி 2 ஆஸ்கர் விருதுகளை வேறு பெற்றதுனால பானி அண்ட் கிளைட் பிகேம் எ வெரி இம்பார்ட்டண்ட் மூவி அண்ட் போத் த ஆக்டர்ஸ் பிகேம் வெரி ஃபேமஸ். இந்த படம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. இப்போ கம்பேர் பண்ணும்போது அதையே தொடர்ந்து அதே மாதிரி ஒரு வயலன்ஸ், அதே மாதிரி ஒரு 2 பேர் சேர்ந்து போகிறது, இது தெல்மா அண்ட் லூயிஸ் மாதிரி பேட்லேண்ட்ஸ் நிறைய படங்கள் இதே மாதிரி வந்தது. ஒரு 2 பேர் அகெயின்ஸ்ட் த போலீஸ் ஃபோர்ஸ் ஆர் ஒருத்தர் அது மாதிரின்ற லெவலில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து ஓகே, பட் இதை விட நிறைய ஆக்ஷன் படங்கள்லாம் பார்த்துருக்கோமேனா அதுதான் அஸ்திவாரமாக இருந்தது. அதுக்காக தான் இந்த படம் நீங்கள் பார்க்கணும். அதாவது எல்லாம் நீங்கள் இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது எடுக்கப்பட்ட விதம் எல்லாமே நீங்கள் யூ கேன் கம்பேர். அதாவது இதை பார்த்துருக்கோம், ஆனால் இதுதான் முதல்லன்ற மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆச்சரியம் வரும் உங்களுக்கு. ஸோ பானி அண்ட் கிளைட் ஹாலிவுட் மூவிஸில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அது. அது 2 பேர் பெரிய ஸ்டார் ஆனாங்கன்றதையும் ஆல்மோஸ்ட் பராசக்தியில் நம்ம நடிகர் திலகம் பார்க்கும்பொழுது இப்போ பார்க்கும்பொழுது கூட அந்த ஒரு எலக்ட்ரிஃபையிங் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தெரியும் முதல் படத்துலையே. அது மாதிரி இவங்க 2 பேரும் இந்த படத்தில் எப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சினிமாவினுடைய அற்புதம் புரியும். ஸோ வெல், யூ கெட் எ சான்ஸ், டோன்ட் மிஸ் டேக்கிங் எ லுக் அட் பானி அண்ட் கிளைட். ஸோ நேயர்களே, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு படத்தோடு. அண்ட் ப்ளஸ் எ ஹாலிவுட் மூவி. டெஃபினெட்லி நிறைய படங்கள் நான் பார்த்துட்ருக்கேன், நிறைய கிளாசிக்ஸு பேசப்பட வேண்டிய படங்கள்லாம் இருக்குது. ஸோ வில் மீட் அகைன் நெக்ஸ்ட் வீக். டில் தென், பை பை.